அடுத்து சிறப்பு விருந்தினர்களை அழைத்து இந்நடனத்தின் சிறப்பினை எடுத்துரைக்க வைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அழகிய தருணம் இப்போ. கஸ்தூரி திலகன் நிருத்திய சரஸ்வதி பட்டம் பெற்றவர், தமிழ்நாடு இசைக்கல்லூரியினுடைய விரிவுரையாளர் டாக்டர் ஜி தனசுந்தரி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வில்லுப்பாட்டு இசைக்கலைஞர் கலைமாமணி திருமதி பாரதி திருமகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் இசைமணி டி கலைமகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழுக்கும் தமிழருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். சிவ நாட்டியாலய நடனப்பள்ளி பெருமையுடன் வழங்கும் 307வது நாட்டிய அரங்கேற்றம் வெகு சீரோடும் சிறப்போடும் களம் கண்டு களைகட்டி கொண்டிருக்கும் அழகிய தருணத்தில் இந்த நாட்டிய அரங்கேற்றத்தில் செல்வி காவிய வர்ஷினி யு, செல்வி பிரணிதா யு, செல்வி ஸ்ரீ சரண்யா எஸ் ஆகிய மூவரும் சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த அழகான நேரம். இப்பொழுது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவர்களின் வாழ்த்துறையையும் அவருடைய பாராட்டையும் நாம் மாணவிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்போது அரங்கம் கூடியிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் தொடக்க உரையை ஆற்றி வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வை வாழ்த்தி அடுத்த நிகழ்வு செல்ல வேண்டியிருக்கின்ற அவசர காரணத்தால் ஐயா இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களை நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். அவருக்கு முதலில் அன்பாடை அறிவித்து அவருக்கு நினைவு பரிசை வழங்க வேண்டுகின்றோம். மாணவிகளின் பெற்றோர்கள் மூவரும் இணைந்து இப்போது சிறப்பு விருந்தினர் ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுக்கு அன்பாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்வார்கள். 3 மாணவிகளின் பெற்றோர்களும் இணைந்து இந்த சிறப்பு செய்யும் நிகழ்வை நிகழ்த்துகிறார்கள். அன்பாடையால் அன்பை வெளிப்படுத்தும் அழகிய தருணம் இது. இப்பொழுது நினைவு பரிசனை சிவ நாட்டியாலய நடனப்பள்ளி இயக்குனர் திரு பிரகதீஷ் அவர்கள் இப்போது வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். நடனமாடிய அரங்கேற்றம் காணுகின்ற 3 மாணவிகளுக்கும் ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் வாழ்த்தை தெரிவித்து அன்பாடை அறிவிக்கின்றார். அதற்கு முன்பாக குரு கிருஷ்ணமணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். காவிய வர்ஷினிக்கு இப்போது அன்பாடை அணிவித்து தன் அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்துகின்றார் ஐயா இயக்குனர் முத்துராமன் அவர்கள். அடுத்து செல்வி பிரணிதாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ஸ்ரீ சரண்யா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பிரகதீஷுக்கு இப்போது வாழ்த்தி இன்னும் சிறப்பு செய்யப்படுகிறது. நிதிஷுக்கு சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளியினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராதா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. எஸ்பி முத்துராமன், இந்த பெயரை கேட்கும் போதே ஒரு கம்பீரம் பிறக்கும். இன்று சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படுகின்ற திரு ரஜினிகாந்த் அவர்களோடு 25 படங்கள் பணியாற்றி அவரை இன்று சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தியவர் திரு எஸ் பி முத்துராமன்.
பொல்லாதவன், முரட்டுக்காளை, போக்கிரி ராஜா, பிரியா, இப்படி இவர் இயக்கிய படங்கள் அனைத்துமே வெற்றி படங்கள். இன்றும் நம்முடைய ஆங்கில புத்தாண்டு அன்று ஒலிக்கின்ற முதல் பாடல் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த பாடல் இவர் இயக்கிய சகலகலா வல்லவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. அந்த பாட்டுக்கு நிகராக இதுவரை ஒரு பாடல் கூட வரவில்லை. அப்படி கலை ரசனையும் கலை ஆற்றலும் திறனும் கொண்ட மிகச்சிறந்த இயக்குனர். இவர் இயக்கிய பாண்டியன் திரைப்படம் வடலூரில், வள்ளலார் அவருடைய பிறந்த ஊரில், அவருடைய சத்திய ஞான சர்வசை இருக்கின்ற ஊரில் நிகழ்ந்தது. அந்த படப்பதிவு செல்லும் போது அந்த சத்திய சாலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பிய பொழுது அங்கே புலால் சாப்பிடுவர்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த புலாலை அன்று விட்டவர் தான் இன்று வரை மாமிசம் சாப்பிடுவது கிடையாது. அப்படி ஒரு கொள்கை உறுதி கொண்ட ஒரு மிகச்சிறந்த கொள்கை பற்றாளர். ஏவிஎம் சரவணனோடு நெருங்கி நட்பு கொண்டவர். சுப வீரபாண்டியன் ஐயாவுடைய மூத்தவர். 88 வயதிலும் 58 வயது இளைஞரை போல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆற்றல் மிக்க எஸ். முத்துராமன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் சிறப்பு. அவருடைய வாழ்த்து கிடைப்பது இந்த மாணவர்களுக்கு வரம். வாருங்கள், உங்கள் வாழ்த்தை தாருங்கள். சிவநாட்டியாலய நடனப்பள்ளியினுடைய 307வது நடன அரங்கேற்றத்தில் பங்கு பெற்றிருக்கிற செல்வி காவியா வர்ஷினி, செல்வி சரண்யா, செல்வி பிரணிதா, அந்த மூவருக்கும் முதலில் நல்ல முறையில் கைதட்டி அவங்களை முதல்ல வாழ்த்துங்க. அது அரங்கேற்றம். நீங்கள் கற்ற இந்த கைதட்டு தான் அவங்களுக்கு ஊக்கமாகி இந்த பரதநாட்டியத்தை பாரதத்திலே மட்டுமல்ல உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் மேடையில் இருக்கின்ற பெரியவருடைய சார்பிலையும் உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். இதுக்கும் ஒரு தடவை கைதட்டலாம். இந்த விழாவிலே பங்கு பெற்று இங்கே வாழ்த்து வந்திருக்கிற தனசுந்தரி அவர்கள் நாட்டியத்துறையிலே மிகவும் சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது தமிழ் அரசாங்கத்துடைய இசைக்கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள். மாணவிகளை ஆசிரியர் வாழ்த்துவது நியாயமான ஒன்று. அப்படி வந்திருக்கிற தனசுந்தரி அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டுங்க. அவங்க எம்ஏ படித்தவர்கள். ஐயா இசையமைப்பாளர் தேவா அவர்கள் நேற்று ஒரு திருச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். காலை விமானத்தை பிடித்து வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். ஏதோ காரணத்தினாலே வர இயலவில்லை. ஆனாலும் கூட அவர் திருச்சியிலிருந்து இந்த பரதநாட்டிய விழாவை வாழ்த்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர், நல்ல இசையமைப்பாளர் அந்த தேவா அவர்களுக்கும் ஒரு முறை நாம் கைதட்டி இந்த கைதட்டி திருச்சிக்கு கேட்கணும். அடுத்து இங்கே வாழ்த்து வந்திருப்பவர் பாரதி திருமகன் அவர்கள். இவரை பற்றி சொல்வதை விட இவருடைய தந்தையாரை பற்றி சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வில்லும் போட்டை திறமையாக தமிழகத்தில் பரப்பிய பெருமகனார். அவருடைய மகள் தான் நம்முடைய பாரதி திருமகன் அவர்கள். கைதட்ட மாட்டீங்களா? ஐயா ஆறுமுகம் அப்போ சுப்பாறுமுகம் அப்பப்போ சொல்லும் கைதட்டுங்கயா பேசுங்கயான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். அது மாதிரி அவருடைய மகளை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த மகளும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இன்றைக்கு ஐயா கவிஞர் சுப்பாறுமுகம் அவர்கள் செய்த வில்லுப்பாட்டை தொடர்ந்து தமிழகமெங்கும், இந்தியா எங்கும், உலகமெங்கும் மேடையேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வில்லுப்பாட்டை காப்பாற்றுகிற அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்க்கை. அடுத்து வாழ்த்த இருக்கிறவர் இளைஞர் இசைமணி டி.கே. கலைமகன் அவர்கள். அந்த கலைமகன் யார் தெரியுமா? சுப்பு ஆறுமுகத்துடைய பேரன், நம்முடைய பாரதி திருமகனுடைய மகன். அவர் இசையில் எம்ஏ படித்துவிட்டு இப்போது முனைவர் பட்டத்திற்காக பிஹெச்டி படித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கலாச்சாரத்துறையிலே இசைத்துறையிலே ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது இளமை பெற்று வளர்ந்து வந்த வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பெரிய புகழ் பெற்று தாத்தாவை அவர் மிஞ்ச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற மாணவிகள் காவிய வர்ஷினி,
அவங்களுடைய தாத்தா பாட்டி வேதகிரி, கௌசல்யா, சுந்தரராஜன், மகாலட்சுமி, அவருடைய பெற்றோர்கள் உதயகுமார், வசந்தி, அவருடைய சகோதரர் பிரணாவாதித்யா, இந்த குடும்பமே இன்றைக்கி தங்கள் மகளுடைய பரதநாட்டியத்தை அரங்கேற்றத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி துணையாக இருக்கிற அந்த பெற்றோருக்கும் அந்த பாட்டி தாத்தாவுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்களே ஒருத்தர் சந்தோஷமாக கைதுட்டுங்க. இந்த மாதிரி விழாக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோம்னா தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கு. இல்லைன்னா வாழ்க்கை பூரா கஷ்டமாகவே ஆகிடும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை உறவினர்களையும் தாத்தா பாட்டிகளையும் வாழ்த்துகிறேன். அதே போல் செல்வி பிரானிதா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் நாகராஜன், காஞ்சனா, முனிராஜ், ரத்தனம், அவங்களுடைய பெற்றோர்கள் உதயகுமார் அண்டு கீதாஞ்சலி, அந்த பெற்றோர்களுக்கும் அவருடைய தாத்தா பாட்டிக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் மூன்றாவதாக பணி பெற்றிருக்கிற செல்வி சி சரண்யா, அவருடைய தாத்தா பாட்டி பிச்சைக்கனி, ஜோதி, சந்தானமூர்த்தம், சந்தானம்மாள், அவருடைய பேரண்ட்ஸ் சந்தான மகாலிங்கம் அண்டு கற்பகம், அவருடைய சகோதரர் ஜாய் சரண். ஆகவே அந்த குடும்பத்துக்கும் நாம் மரியாதை செலுத்துகிற அளவு கைதட்டி அவர்களையும் வாழ்த்துவோம். ஆகவே இந்த குழந்தைகளை 3 பேரும் அரங்கேற்றம் அப்படின்னா அந்த அரங்கேற்றம் வெற்றி பெறுவதற்கு பக்கபலமாக இருந்த அந்த பெற்றோரையும் அவருடைய உறவினர்களையும் நண்பர்களையும் உளமாற மனமாற வாழ்த்துகிறோம். இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஊக்கப்படுத்துகிற உங்களுக்கு முதல்ல கலைஞர்கள் சார்பில் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவைகள் தொடர வேண்டும், வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய சிவாலயா நாட்டிய பள்ளியினுடைய நிறுவனர்கள் சைலஜா வெங்கடேசன் அவர்கள் புகைப்படமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1993 ஆண்டு ஆரம்பித்து 2023 30 ஆண்டு காலத்தில் 307 அரங்கேற்றங்களை நடத்துவதற்கு நிறுவனர்களாக இருந்து அடித்தளம் அமைத்து இதை வளர்த்த பெருமை இந்த 2 பெருமக்களுக்கும் தான் உண்டு. அவங்க 2 பேரும் நாட்டியத்தையே தங்களுடைய மூச்சாக வைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு விபத்திலே அவர்கள் 2 பேரும் தங்களுடைய மூச்சை விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் பிரகதீஷும் நிதீஸ்வரனும் அந்த பள்ளியை நிர்வகிப்பதோடு நிர்வாக இயக்குநராக பத்மா பரமசிவம் அவர்களும் அதனை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ராதா பரமேஸ்வரன் அவர்களும் இந்த கலைக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமக்களுக்கு அப்பா அம்மாவுடைய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் ஒரு முறை கைதட்டலாம். ஏன்னா விடாமல் அவங்க செஞ்சு அந்த இதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கும் அதோடு இந்த ஆசிரியர்கள் கீர்த்திகா, புவனேஸ்வரி, கிருஷ்ணவேணி கரசியா, கவிஸ்வரி, அவங்களுக்கு நிறைய சொல்லணும். இது வேதிகா, இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு தடவை கைதிட்டுருங்க. ஏன்னா அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க, யாரும் நடத்த மாட்டாங்க. நிறுவனர்கள் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனமே இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த அப்பா அம்மாவுடைய புகழை காப்பாற்றுகிற அந்த இளைஞர்களுக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ராதா பரமேஸ்வரன் அவர்களுக்கும் ஒரு மணி நல்லா கைதட்டுங்க. அவங்க இன்னும் உற்சாகமாக வச்சுருக்கோம். இப்போது அந்த பள்ளியிலே 140 மாணவிகள் படிக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து ஒருத்தர் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு இங்கிருந்து இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லாமல் விடலை. இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கே அவர்தான் காரணம், அவர்தான் குரு கிருஷ்ணவேணி அவர்கள். கிருஷ்ணவேணி அவர்கள் நம்முடைய டாக்டர் பட்டம் பெற்ற சைலஜா அவரிடத்திலே பயிற்சி பெற்ற மாணவி. பயிற்சி பெற்றது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலையும் சரி எல்லா இடங்களிலும் மேடையேற்றி இந்த நாட்டியத்தை பரப்பி கொண்டிருப்பதில் முன்னிலையில் இருக்கிற நாட்டிய ஆசிரியர் அவர். அவருடைய
குருவினுடைய நிகழ்ச்சியிலே தான் இந்த 3 பிள்ளைகளும் பயிற்சி பெற்று இன்றைக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணவேணியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க கொடுத்த நட்டுவாங்கம் இருக்குது பாருங்கள், அந்த நட்டுவாங்கத்திலேயே தான் ஒரு எவ்வளோ பெரிய குரு என்பதை நிரூபித்தார்கள். அந்த நட்டுவாங்கம் சொல்கிற போது இருக்கிற அந்த ஆளுமை இருக்குது பாருங்கள், அந்த நட்டுவாங்கத்தினுடைய ஆளுமை இருந்தால் தான் நடனமாடுபவர்களுக்கு உற்சாகமாக அந்த நடனத்தை செய்ய முடியும். ஆகவே கிருஷ்ணவேணியா கூறிய அந்த நட்டுவாங்கம் சிறப்பா, நம்முடைய மாணவிகள் நடித்த நடனம் சிறப்பா என்று போட்டி வைத்தால் யாரை போற்றுவீர்கள், யாரை பாராட்டுவீர்கள்? ஆகவே குருவையும் பாராட்ட வேண்டும், பிள்ளைகளையும் பாராட்ட வேண்டும் என்ற அளவுக்கு அந்த குருவும் போட்டி போட்டார், மாணவிகளும் போட்டி போட்டார். அப்படி போட்டி போட்டு இந்த நடத்தையும் அரங்கேற்றத்தையும் சிறப்பு செய்ய காரணமாக இருந்த கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். காவிய தர்ஷினி, சரண்யா, பிரனிதா, இந்த 3 பேரில் யார் சார் பெட்டராக பண்ணாங்க? யாராவது சொல்ல முடியுமா? பட்டிமன்றம் நடக்கிற போது நம்முடைய சாலமன் பாப்பையா தீர்ப்பு சொல்லிடுவார், இந்த பண்ணார் இந்த அப்படின்னு. நான் ஒரு டைரக்டர், இந்த 3 பேருடைய நடத்தையும் தொடர்ந்து பார்த்தேன். இந்த 3 பேரில் யார் சிறப்பு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆகவே நான் சொல்கிற தீர்ப்பு, 3 பேருமே சிறப்பாக ஆடினார்கள். ஆட்டமும் சரி, பாட்டும் சரி, முகபாவங்களும் சரி. யாராவது எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவாங்களான்னு பார்த்தேன், இல்லை. 3 பேரும் நிகராக ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் சிறப்பாக செஞ்சு இந்த அரங்கேற்றத்தில் நாங்கள் சிறப்பாக அரங்கேற்றியிருக்கிறோம் நடனத்தை என்று நிரூபித்திருக்கிறார்கள். அந்த நிரூபித்ததற்காக அந்த 3 மாணவிகளுக்கும் ஒரு இயக்குனர் என்ற முறையில் வாழ்க வளர்க, நம்முடைய பரதநாட்டியத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேருங்கள் என்று நான் உளமாற மனமாற நான் வாழ்த்துகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட மாணவிகளுக்காக, அந்த குருவுக்காக ஒரு முறை கைதட்டுங்க, அவங்க ஊக்கம் பெறுவார்கள், அடுத்து இன்னும் சிறப்பாக செய்வார்கள். ஐயா இவ்வளவு அரங்கேற்றம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற போது, குரு என்று சொல்வதை போல பக்கவாத்தியம் சரியாக இருந்தால் தான் அரங்கேற்றம் சரியாக நடக்க முடியும், நடனம் சரியாக நடத்த முடியும். அதில் நட்டுவாங்கத்தை பற்றி சொன்ன கிருஷ்ணவேணி, பாட்டு பாடினது திருமதி பத்மா யுவராஜ். அவங்க பெற்றிருக்கிற பட்டம் PhD. பார்த்தீங்களா அந்த அம்மாவை? அந்த அம்மாவுடைய நிகழ்ச்சியில் நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக பாடி அந்த பரதநாட்டியத்துக்கே ஒரு புகழ் சேர்க்கிற பெருமை அந்த அம்மையாருக்கு உண்டு. உண்மையாக சொல்கிறேன், இந்த பக்கவாத்திய கழகத்தில் பக்கவாத்தியம் வாசிக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வரும், என்ன புகழ் வரும் தெரியுமா? இப்போ நாங்கள் சினிமாவில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வந்துடும். ஆனால் இந்த நாட்டியத்தையே நம்பி இருக்கிற அவர்களுக்கு அந்த அளவுக்கு புகழ் வருகிறதா, பேர் வருகிறதா என்றால் இல்லை என்பதை வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தங்களுக்கு பேர் வருதா, புகழ் வருதான்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. பரதத்தை சிறப்பாக செய்கிறோமா என்பதையே வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருக்கிற அந்த குழுவைச் சேர்ந்தவர்கள். அதே போல் மிருதங்கம் வாசித்த ஐயா மிருதங்கம் வாசித்த திரு மயிலை ஸ்ரீராம் சேஷன் அவர்கள், ஃப்ளூட் வாசித்த நிமல் அவர்கள், வீணா வாசித்த திருமதி பகதா லக்ஷ்மி அவர்கள், வயலின் வாசித்த பெரியவர் ஐயா சிவகுமார் அவர்கள், கம்பேர் பண்ணார் ஜோதி பாசு, என்னை எல்லாம் வாழ்த்தி பாடினார். அவரை பல நேரங்களில் பல பேச்சுகளில் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு கவிஞர், RG and VGA மீடியாவில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறவர். எப்படி தொகுத்து வழங்கணும் ஒரு நாட்டியத்தை அப்படிங்கிறது வெறுமனை படிச்சுட்டு பேப்பர் கொடுத்தா படிச்சுட்டு போகிற கதை இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன ராகம், என்ன தாளம், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு ஜீரணிச்சிக்கிட்டு அந்த தொகுத்து வழங்குறதுனால தான் இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடந்தது. அப்படிப்பட்ட நம்முடைய ஜோதி பாசு அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டலாம். காஸ்டியூம்ஸ் சுந்தர்ராஜன், தேவி பாலா, சாந்திஸ் டான்ஸ் பாரடைஸ் சென்னை, ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி அசோக் அண்ட் அசோக் ஃபோட்டோகிராஃபி, பியூட்டிஷியன் திருமதி ரோஜா தேவேந்திரன், நக்ஷத்ரா பியூட்டி பார்லர் காஞ்சிபுரம், டிசைன் அண்ட் பிரிண்ட்ஸு சத்யா கலர் லேப் ஸ்டுடியோ வடபழனி. இந்த நடக்கிற இந்த அரங்கம் ராணி சீதைகால், அந்த குழுவினர்,
அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கிற அந்த மண்டபம் ஒரு சிறந்த மண்டபமாக சென்னையில் விளங்கி கொண்டிருக்கிறது. அதைச் சேர்ந்த ராணி சிறிகாலைச் சேர்ந்த நிர்வாகிகள், பணியாளர்கள், டெக்னீஷியன்ஸ், அதேபோல் இந்த மேடையை அலங்காரமெல்லாம் செய்திருப்பவர்கள், ஒளி அமைத்திருப்பவர்கள், அவ்வளவு பேரும் சிறப்பாக செய்ததனாலே தான் இந்த அரங்கேற்றம் சிறப்பாக இருந்தது. அப்படி பக்கவாத்தியம் பலமாக கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்தை மேலும் மேலும் சிறப்பு செய்த அந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அதே போல் திரைக்கு பின்னாலே நிறைய பேர் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் நான் இந்த பிள்ளைகளையெல்லாம் மனமாற வாழ்த்திட்டேன். அவங்கெல்லாம் நிச்சயமாக பரதக்கலையை காப்பாற்றுவாங்க, அந்த பேர் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்க ஆசைப்பட்றேன். இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள், மாணவிகளிடத்தில் ஒரு வாழ்க்கை முறைகளில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவறு செய்கிறார்கள். சார், நம்ம நாட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா போதை மருந்து சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன உளைச்சலோடு இருந்து தற்கொலை செய்து கொள்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி மாணவ மாணவிகளிடத்திலே மனப்பதட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே தவறான வழிகளுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவறான வழிகளுக்கெல்லாம் போகாமல் இருக்க வேண்டுமானால் படிக்கிற பாடத்தோடு இது போன்ற நுண்கலைகளையும் கற்றுக்கொண்டால் தவறு செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்காது. ஆகவே நம்ம பிள்ளைங்க நல்லா வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒழுக்கத்தோடு வளரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த நாட்டியம் ஆடினாங்களே, அவங்க பாடினாங்களே, எவ்வளவு ஒழுங்குமுறை. அவங்க தப்பு பண்ணால் இவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்க இது இல்லை. எவ்வளவு நேரத்தினுடைய ஆட்டத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா அந்த நோக்கம், அந்த குறிக்கோள், அந்த தவறு செய்யாமல் செய்கிற அந்த யூனிஃபார்மிட்டி, அது எல்லாம் குழந்தைகளுக்கு வந்துடும். சார், இந்த நடன பயிற்சியில் மறைஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? உடற்பயிற்சி. அவங்க அந்த நடனத்தை ஆடினாங்கனாலே உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த உடற்பயிற்சி இருக்குது. ஆகவே இதில் கவனம் செலுத்திட்டாங்கன்னா, படிப்பில் கவனம் செலுத்திட்டாங்கன்னா தவறு செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போயிடும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நல்லவர்களாக, வல்லவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக ஆக்க வேண்டுமானால் படிப்போடு இந்த நுண்கிளைகளையும் சேர்த்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிகளில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படி செய்கிற போது தயவு செஞ்சு இந்த சிவாலயா நாட்டிய பள்ளியை மறக்காதீங்க. ஆகவே 307 அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்கன்னா எப்படி அந்த பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறுவனத்தில் சிறப்பாக செஞ்ச நம்முடைய சைலஜாவுக்கும் வெங்கடேஷுக்கு நன்றி கூறி, அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் உங்கள் மாணவிகளையெல்லாம் இந்த பள்ளிகளை சேர்த்து இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு தவறு செய்வதற்கு நேரம் கிடைக்காமல் போக வேண்டும். நேரம் கிடைக்கல, நேரம் போகலை இல்லை. இது மாதிரி இல்லை, பயிற்சி பெற்றால் நேரம் போதலை என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள். அதுபோல் நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வருங்கால தமிழகத்தில் ஒழுக்கமான சிறந்த மாணவ மாணவிகளை நாம் பெற முடியும். அதனை நீங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே வைத்து, அந்த வேண்டுகோளின்படி நடந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வந்தோம், பிறந்தோம், போனோம் என்பது வாழ்க்கை அல்ல. வந்தோம், சாதித்தோம், நாம் இறந்த பிறரும் நம்முடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கும் என்கிற வாழ்க்கை தான் சிறந்த முறை. ஆகவே அப்படி வாழ வேண்டுமானால் லட்சியத்தோடு வாழ வேண்டும். அந்த லட்சியத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆகவே உங்கள் எல்லாரையும் முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. முடியும் என்ற லட்சியத்தோடு எந்த காரியத்தையும் துவக்குங்கள். நிச்சயமாக அது வெற்றியாக முடியும். அதுதான் இந்த பரதநாட்டியத்துடைய உண்மையான நிகழ்ச்சி. ஆகவே உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காமே, லட்சியத்தோடு வாழ்ந்து உங்கள் பெயரை இறந்த பேரும் நிறுத்தி வைக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுங்கள். அதுதான் நாம் நாட்டுக்கும் நகரத்துக்கும் நாம் பிறந்ததுக்கும் பயன் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராகப்பெற என்ற குரலை சொல்லி, நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால், கடுமையாக உழைத்தால், நாணயத்தோடு இருந்தால் அந்த லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும்.
வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். என்னுடைய வாழ்த்து நிச்சயமாக வெற்றி பெறும். நம்முடைய கம்பேர் பண்ண சொன்ன எனக்கு என்ன வயசுங்கிறதை அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னதை விட எனக்கு வயசு அதிகம். எனக்கு வயசு 89. 80 வயசானாலே 1000 பிறை கண்டவர்கள் சொல்லுவாங்க. 1000 பிறை கண்டவர்கள் வாழ்த்தினால் அந்த நிச்சயமாக அந்த வாழ்த்து நிறைவேறும். 89 வயது நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும். வாழ்க வாழ்க, வளமோடு வாழ்க, மன அமைதியோடு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முடியும் என்றால் எதுவும் முடியும், முடியாது என்றால் மூச்சு விடக்கூட முடியாது. இலக்கு இல்லாத பயணம் ஊர் போய் சேராது. இலக்கோடு பயணிக்க உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துங்கள், பக்குவப்படுத்துங்கள் என்று நமக்கெல்லாம் அறிவுரையும் வாழ்த்தையும் உரைத்திருக்கின்ற இயக்குனர், வெற்றி படங்களின் இயக்குனர் ஐயா SP முத்துராமன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஒரு பலத்த கைத்தட்டல் மூலமாக அமையட்டும். சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளியின் 307வது பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கு பெற்று வாழ்த்திய இயக்குனருக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துவதற்காக அரசு இசை கல்லூரியில் இசை விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற, நாட்டியத்திலும் கஸ்தூரி திலக நிருத்திய சரஸ்வதி என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கின்ற டாக்டர் G தனசுந்தரி MA அவர்களை இப்போது வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். இவர் என்னுடைய தோழி அஸ்வினி ரவி, அவரும் ஒரு நாட்டிய குரு, அவருக்கு குருவாக விளங்கிக் கொண்டிருப்பவர். நான் இயற்றிய ஒரு வர்ணம் பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றிய வர்ணம் பாடலுக்கு இசையமைத்தவர் என்ற சிறப்பும் இருக்கிறது. அம்மா வாருங்கள், உங்கள் வாழ்த்தை தாருங்கள். ஓம் குருப்பியோ நமக. இனிய காலை வேளையில் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் திருமதி கலைமாமணி பாரதி திருமுருகன் அவர்களுக்கும், இசைமணி டி கலைமகன் அவர்களுக்கும், இந்த சிவா நாட்டியாலயம் நிறுவனரான ஷைலஜா மேடம், நான் நிறைய டைம் அவங்களுக்காக வந்திருக்கேன். அவங்க இப்போ இல்லைன்றப்ப நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா கண்டிப்பாக ஒரு அரங்கேற்றத்துக்கும் இங்கே வந்து இருக்குன்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த நிகழ்ச்சி நடத்துகிற அத்தனை பேருக்கும் கிடைக்கும்ன்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதை இப்போ நடத்துகிறவங்க ராதா பரமேஸ்வரன் அவர்களுக்கும், அப்புறம் அவருடைய மகன் ஷைலஜா மேடத்தோட மகனான பிரகதீஷ் அவர்களுக்கும், இன்னொரு பையன் நிதீஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் பக்கவாத்தியக்காரர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு வந்து சண்டே ஆக்சுவலாக, பட் எத்தனையோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த இத்தனை மாணவிகளை நல்லா வாழ்த்தணும்னு வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக பரதம்ன்றது வந்து பாவம், ராகம், தாளம் மூணும் சேர்ந்தது தான் பரதம். அதில் வந்து நிறுத்தம் நிருத்தியம்னு 2 வகை இருக்குது. ஸோ நிறுத்த வகையை சார்ந்ததில் ஃபுல்லாக கால் ஃபுட் ஒர்க்ஸ் தான். அடுத்தது வந்து நிறுத்திய வகைன்றது பாவமும் சேர்ந்தது. அந்த வகையில் பார்க்குறச்ச ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கான புஷ்பாஞ்சலியான நிறுத்த வகையை சார்ந்த புஷ்பாஞ்சலிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்தே வந்து இந்த சபை வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு அழகாக அந்த 3 மாணவிகளும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுக்கு அழகுக்கு அழகு கூட்டுற மாதிரி ஒரு அழகான மேக்கப்பு, காஸ்டியூம்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஜுவல்லரி எல்லா அபிநயமும், ஆகாரி அபிநயம் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டேஜில் நின்னப்பயே பார்க்குறதுக்கு ரொம்ப, அதாவது முப்பெரும் தேவியர் மாதிரி. இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி ஞாயிறு எல்லா கோவிலையும் கூழ் ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு அம்பாளுக்கெலாம் விசேஷமான நாள். முப்பெரும் தேவியர் மாதிரி 3 பேர் வந்து நின்னதை பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அதோடு இல்லாமல் அவங்களுடைய ஆட்டம் வந்து சொல்லவே வேண்டாம். சார் சொன்ன மாதிரி 3 பேர் போட்டி போட்டு அவ்வளோ அழகாக, இது வந்து அரங்கேற்றோன்னே சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தான் இருக்குது. பார்த்தா 3 பேருக்கு நல்ல சிரிச்ச முகம், அழகான பாவம், நல்ல தாளக்கட்டு, அரமண்டி, அங்க சுத்தம்னு எல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்றுமே ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரு தான், கிருஷ்ணவேணி. ஸோ அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக கிருஷ்ணவேணிக்கு தான் போய் சேரும். அவ்வளோ அழகாக அவங்க நட்டுவாங்க பண்ணுறப்ப அவங்க ஆடிக்கிட்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் அந்த அங்க அசைவுகள் அப்படியே ஃபுல்லாக அவங்களும் காமிச்சிக்கிட்டு அதை ரசித்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எல்லா கிரெடிட்ஸும் அவங்க டீச்சர் தான் போய் சேரும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது வந்து ஒரு, அதாவது இதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல அரங்கேற்றம்னு தெரியாத மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ண மாதிரியும் ரொம்ப அழகாக அது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டீச்சர் திரும்பியே பார்க்கல, எந்த டவுட்டுமே இல்லை. அவ்வளோ ஒரு கிளியர் கட்டாக ரொம்ப அழகாக
பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து இதனோட தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்கிற வகையில், அதாவது ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்றது வள்ளுவனுடைய வாக்கு. அப்படி இல்லாமல் ஈன்ற பொழுதில் பெருத்துவக்கும் தன் மகளை நர்த்தகி என்று கேட்ட தாய் என்ற வகையில் தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ரொம்ப அழகாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க இதோடு நிற்காமல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும். இது ஆக்சுவலாக சிவா நாட்டியாவின் 307வது அரங்கேற்ற விழா அப்படின்றாங்க. இது 307வது மட்டும் இல்லை, 500வது 1000வது அரங்கேற்று விழா காணணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த வகையில் முத்துராமன் சாரே சொன்னார், எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போகிற விதம் தான் அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பழக்கங்களை மட்டும் நல்ல வழிக்கு கொண்டு போகணும். அது வந்து பேரண்ட்ஸோட பெரிய கடமை. அந்த வகையில் படிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா தான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று தவறான வழிகளுக்கு போகாமல் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு டைம் நல்லா ஈஸியாக இருக்கும். எந்த தப்பான வழிக்கு போகணுன்னா டைம் இருந்தால் தான் அவங்க பலதை யோசிக்க முடியும். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய என்கேஜ் பண்ணிங்கன்னா மாணவர்களை அவங்க வந்து நல்ல வழிக்கே வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறி வருவாங்க. அந்த வகையில் பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்லா அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்றப்போ, அதுவும் ஒரு அருமையான டீச்சர்கிட்ட கூப்பிட்டு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வந்து பக்கவாத்தியம் சொல்லணும்னா, அதாவது இவங்க வந்து பக்காவாத்தியம்னு சொல்லலாம். வோக்கல் பாடின திருமதி டாக்டர் பத்மா ஜோராஜ் அவர்கள் கேட்கவே வேண்டாம், நிறைய கச்சேரிகள் பாடிட்டுருக்காங்க. எனக்கும் நிறைய பாடியிருக்காங்க, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய அதாவது அவங்களோட வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக ஸ்பஷ்டமாக பாவங்கள், அவங்க பாடுறதே பாவமாக இருக்கும். அப்போ தான் ஆடுறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக பாவம் வரும். அந்த வகையில் ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது திரு மிருதங்கம் மயிலை ஸ்ரீராம் சார். அவரும் வந்து நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாசிச்சுட்ருக்காங்க. நிறைய ப்ரோக்ராமில் நான் அவர் பார்த்துட்ருக்கேன். அவருடைய வாத்தியமும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது பாட்டுக்கு இசைஞ்சு அந்த நட்டுவாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக, ஏன்னா அவங்கெல்லாம் வாசிக்கிறப்ப காலை பார்த்தே தான் வாசிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலை என்ன பண்ணுறாங்களோ அதையே தான் வாசிப்பாங்க. அந்த வகையில் அவ்வளோ அழகாக அந்த மாணவிகளோட இணைஞ்சி அழகாக ரொம்ப அழகாக வாசிச்சுட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நிம்மல் ஆக்சுவலாக ஃப்ளூட் வந்து நிம்மல். அவரும் என்னோடய கச்சேரிக்கெலாம் நிறைய வாசிச்சிருக்காரு. அந்த பாட்டோட இணைஞ்சு போகிறது தான் பக்கவாத்தியம்ன்றதே. ரொம்ப அழகாக அவரும் வாசிச்சிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிவகுமார் சார் வயலின். அவர்லாம் அதாவது என்னுடைய வயதில் ரொம்ப மூர்த்தவர். அவர்லாம் வந்து அவர் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு அருகதை இருக்கான்னு தெரில. அவ்வளோ ஒரு அருமையான வாசிப்பு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வீணை பகடாலட்சுமி. அவங்க வந்து என் கூடயே ஒர்க் பண்ணுறவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிறதே. அவங்க வந்து நான் அவங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையான வாசிப்பு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லா கிளியராக கேட்டுச்சு. அவங்க வாசிக்கிறதும் நல்லா அழகாக எல்லாமே கேட்டது. ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ்லேயும் நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வெளியில் கச்சேரி பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துட்ருக்காங்க. வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது மேக்கப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. மேக்கப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஆக்சுவலாக மேடம் பற்றி சொல்லணுன்னா கேட்கவே வேணாம். நிறைய எங்கள் காலேஜில் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. மேடம் உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு தடவை எங்கள் காலேஜில் வந்து சொன்னப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த நவகிரக பாடல்களை பாடணும்னு சொன்னீங்க. நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை பாடிட்டுருக்கேன். ஸோ ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து வேயுறு தோழிப்பங்கன் அந்த நவகிரக பதிகங்கள் பாடினா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஏன்னா இப்போதைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் எல்லாமே. அந்த வகையில் அந்த பாடல்களை இன்றைக்கும் நான் பாடிட்டுருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அது கடவுளோட கிருபை கண்டிப்பாக இருக்கணும். அந்த வகையில் சிஸ்டர் சரி பேர் ரோஜாலட்சுமி மேக்கப் ரொம்ப அழகாக இருந்தது. அதான் சொன்னேன், மாணவிகளே அழகு, அவங்களுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இன்னும் அழகாக மேக்கப்பு. அவங்களும் அவ்வளோ அழகாக, அந்த மாணவிகள் 3 பேருமே கொஞ்சம் கூட ஒரு சலிப்பு இல்லை, ஒரு டயர்ட்னஸ் இல்லை, அவ்வளோ அழகாக அந்த அதாவது நான் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 3 பேர் இவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோடு ஆடுறாங்க, பாவமும் அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சைலஜா மேடமும் வெங்கடேஷன் சாரோட ஆசீர்வாதமும் மற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக அவங்க அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படின்றது எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி எனக்கு அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தமிழ் கொண்டு உள்ளத்தால் அன்பு கொண்டு வாழ்த்திய அம்மா டாக்டர் தனசுந்தரி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவருக்கு இப்போது சிறப்பு செய்யும் நிகழ்வு
3 மாணவிகளையும் ஈன்ற 3 தாய் குலங்களும் இப்போது அம்மா தனசுந்தரி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்கின்றார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டுகிறோம். அடுத்து நினைவு பரிசினை வழங்குவதற்கு ராதா அம்மா அவர்கள், ராதா பரமேஸ்வரன் அவர்கள் தன் நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்வார்கள். அவரோடு இணைந்து பிரகதீசும் நினைவு பரிசை வழங்குகிறார். கலைமாமணி பாரதி திருமகன், வில்லுப்பாட்டு இசைக்கலைஞர் பாரதி திருமகன் அவர்களுக்கு அன்பாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மாணவிகளின் பெற்றோர்கள் மூவரும், தாய்மார்கள் மூவரும் இணைந்து கலைமகன் அவருடைய பாரதி திருமகனுடைய மகன் கலைமகனுக்கும் சேர்த்தே அந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வில்லுப்பாட்டு என்று சொன்னாலே இந்த குடும்பத்தின் நினைவுதான் வரும். சுப்பு ஆறுமுகன் ஐயா அவர்கள், அவருடைய வில்லுப்பாட்டும் அவருடைய கவிதைகளும் உலக புகழ் பெற்றவை. அவருடைய மகளாக இருந்து அவருடைய புகழையும் பெருமையும் இன்னும் உயர்த்துவதில் பெரும் பங்காற்றிக் கொண்டிருப்பவர் நமது பாரதி திருமகன் அவர்கள். திருமகன் அவரும் நல்ல மருமகனாக இருந்து மாமனாரின் புகழை பரப்பிக் கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வராகவும் இருப்பவர் திருமகன் அவர்கள். அவருடைய துணைவியார் பாரதி திருமகன் நல்ல மனைவியாகவும் நல்ல மகளாகவும் இருந்து இந்த கலைக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவர். அம்மா வாருங்கள், உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய ஆசையினாலும் கலைமகள் அலைமகள் திருமகள் மூவருடைய அன்பு அனுகிரகத்தினாலும் எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெறும் தமிழடங்கே ஒவ்வைக்கும் மூத்தவளே, ஆனாலும் இளையவளே, அன்பு தமிழ்த்தாயே, உன்னுடைய அழகான ஆசையினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலும் இதுவரைக்கும் அருகிருந்து பார்த்து ஆசை கூறியவர் என்று விண்ணுலகத்திலிருந்து ஆசை கொண்டிருக்கிறார் என்னுடைய தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவருடைய ஆசையினாலும் இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளிக்கு நான் புது முகம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். எத்தனையோ முறை அரங்கேற்றத்திற்கு வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைகள் என்னை அழைக்கும் காரணம் என்னன்னா, அன்பே சிவம். அதுதான் ஒரே காரணம். அன்புங்கிறது நம்ம இப்போ மட்டும் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர் நினச்சிக்கணும். ஏன் தெரியுமா, அவரும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். சுப்பு ஆறுமுக ஐயா வந்து அடிக்கடி கைத்தட்டுங்க அடிக்கடி கைத்தட்டுங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதே தான் எஸ்பிஎம் அண்ணாவோ. எஸ் ஃபார் சக்ஸஸ், பி ஃபார் பர்ஃபெக்ஷன், என் ஃபார் மேன்கைண்ட். அது உண்டு. ஒரு கலைஞன் வெறும் கலைஞனாக இருப்பதை விட உள்ளுக்குள்ளே மனிதனாக இருந்தால் அந்த மனிதத்துவம், அந்த விதை ஆல விருட்சமாகும் என்பதற்கு அவரை போன்ற பெரிய கலைஞர்கள் உதாரணம். அப்பா மாதிரி, எஸ்பிஎம் மாதிரி, சிவாஜி அண்ணா மாதிரி, பத்மினி அம்மா மாதிரி, பெரிய பெரியவங்க மாதிரி எல்லாரும் மாதிரியும் அந்த விதை வந்து வளர்ந்து ஆலமரமாகும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வந்து ஒரு பிரகதீஷ் நிதிஷ் குடும்பத்தவராக, ராதா பரமசிவம் குடும்பத்தவராக தான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இன்றைக்கி அவங்க கூப்பிட்டதே ஒரு அழகு. என்ன தெரியுங்களா, இயல் தமிழுக்கு அடியேனையும் இசைத்தமிழுக்கு என் அருமை மகனையும் அவங்கள நீங்கள் தனசுந்தரின்னு சொல்கிறதா லயசுந்தரின்னு சொல்கிறதா தெரியல, நாட்டிய தமிழுக்கு என் அன்பு ஆசிரியை அவர்களை அழைத்ததையும் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஒரு தடவை கை தட்டுங்களே வழக்கம் போல். இது பேச்சுக்கல்ல, அவர்கள் மூச்சாக கொண்டிருக்கும் நடனத்துக்கு. எந்த ரெக்கார்டிங் நீங்கள் போனீங்கனாலும் அங்கே கிளாப்ஸ் கிடைக்காது, அடிக்கக்கூடாது. கரெக்டாக சொல்ல போனால் அமைதியாக இருக்கணும். மூச்சு விடுறது கூட சத்தம் இல்லாமல் மூச்சு விடுவோம். ஆனால் இதில் ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 குழந்தைங்க தான். அந்த 3 குழந்தைகளுடைய அற்புதமான 5 ஐட்டம்ஸை நாங்கள் பார்த்துருக்குறோம். 10 நிமிஷம் தான் பேச போகிறேன், ஆனால் சுருக்கென்று அழகாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 விஷயத்திலேயே அவர்களுடைய அருமையான பெர்ஃபெக்ஷன் எங்களுக்கு தெரிய வந்தது. ஒன்றுமே இல்லைங்க, 4 வயசில் சுதி சேர்ந்தால் போதும் அந்த பையன் இசைக்கலைஞனாகி விடுவான் என்பதற்கும் அந்த குழந்தைகள் ஞானசம்பந்தர்கள் ஆகி விடுவார்கள் என்பதற்கும் பல சாட்சிகள் சொல்லலாம். 17 வயசில் பத்மஸ்ரீ வாங்க போனார் மேண்டலின் சீனிவாசன்.
உள்ளே இருந்து அவர் வரவேற்றவர் சொன்னாரா, சார் நீங்கள் அப்படின்னு தெரியாமல் சொன்னாரா, விருது வாங்க போகிறவனே நான் தாயான்னு 17 வயசில் மாண்டலின் சீனிவாசன் சொன்னார் என்றால் அதற்கு காரணம் என்ன? உங்களை போன்ற பெற்றோர்கள் தான், உங்களை போன்ற அன்போடு ஊக்குவிக்கும் அன்பான ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால் இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தப்போ என்ன நினச்சேன்னா, எங்கள் சைலஜா வெங்கடேசன் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, எங்கள் அப்பாவோட வில்லிசையில் சிவராத்திரியில் ஆரம்பித்த அந்த நட்பு 1 வருஷமா 2 வருஷமா பல வருஷம் என்று நைட் அந்த லிங்கோத்பவ காலத்தில் அப்பா வயசு அண்ணா சொன்ன மாதிரி 89 வயசு, இந்த பிள்ளைகள் 2 குழந்தைகள், சைலஜாவும் வெங்கடேசனும் என்ன ஒரு அற்புதமான நடன திருக்குறள் என்றே சொல்லலாம். அப்படி ஒரு இணைபிரியாத தம்பதிகள், அன்பான தம்பதிகள் வந்து அப்பாவுடைய ஆசி வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த சிவராத்திரியை நடத்தினால் இது சிவ நாட்டியாலயாவா தப நாட்டியாலயாவா என்று சொல்ல தெரியவில்லை. அப்படி ஒரு தவமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள். அவர்களை எல்லாரும் நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அதில் ஒரு முறை சிவமணி அண்ணா கூட கலைமகன் போஷம்போ பாடி வாசிச்சார் பாருங்க. இவன் ஒரு 45 நிமிஷம், அவர் ஒரு 45 நிமிஷம். அந்த சம்பவத்தை நாங்கள் மறக்க முடியாது. அப்படி குடும்பத்தோடு ஒன்றுபட்ட இந்த குடும்பத்திற்கு இதுவரைக்கும் சைலஜா போயிட்டாங்கன்னே நான் நினைக்கல. அவங்க மேலே நான் ஏதோ பாசம் வச்சேன். என்ன பாசம்னு எனக்கே தெரியல. அந்த பாசம் வெங்கடேசன் அண்ணா எங்கள் மீது வைத்த பாசம், இந்த 2 பாசத்துக்குரிய அற்புதமான பரிசளிப்பு தான் இன்னைக்கு இந்த இருவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராதா பரமசிவம் தான். ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க சார். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நேற்று இன்னைக்கு நான் பார்த்துட்டு பேசலை, ஹலோ இந்த அரங்கோற்றத்துக்கு வந்திருக்கும் நான் பேசலை. ஏன்னா ஒரு தாய் தந்தையை இறந்து விட்டார்கள். இந்த காலத்தில் அந்த 2 குழந்தைகளை தன் கண்மணிகளோடு சேர்த்து அதே கண்மணிகள் போன்று வளர்க்கும் பெருந்தன்மையுள்ள தாயை எங்கு பார்க்க முடியும்? உண்மையா இல்லையா? அக்காவுக்கு தங்கச்சி எதிர்ப்பு, தங்கச்சிக்கு அக்கா எதிர்ப்பு, 3 பேருக்கு அண்ணன் எதிர்ப்பு, இப்படித்தானே இருக்கிறது. பாஞ்சாலி கதையிலேயே அப்படித்தானே இருந்து அண்ணன் தம்பி சண்டை தானே. ஆனால் அதே தானே ராமாயணமும். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த உயர்வான மதிப்புக்குரிய எங்கள் அண்ணா பரமசிவம் அவர்களும் அன்பு சகோதரி ராதா அவர்களும் இந்த பிரகதீஷையும் நிதீஸ்வரையும் தன்னோட குழந்தைகளோட சேர்த்து 4 பேரா ராமாயண குழந்தைகள் மாதிரி வளர்க்கிறீர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தி சொல்க. அது இல்லைன்னா இந்த நாட்டிய பள்ளி இல்லை, இந்த அரங்கேற்றங்கள் இல்லை, இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த பெருமைகள் இல்லை. அதனால் விதை அவர்கள் தான். அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவங்க 2 பேரும் படமாக இருக்காங்களே நினைக்காதீங்க. என் அன்பு பிள்ளைகள் பிரகதீஷையும் நிதீஸ்வரியும் பாடங்களாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள். படத்துக்கும் பாடத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. படம் பேசலன்னு நினைக்கிறீங்களா? ரவிவர்மா ஓவியம் பேசலன்னு நினைக்கிறீங்களா? நல்லா உத்து கேளுங்க, கேட்கும். அது இதை போன்ற நடன ஆசிரியர்களுக்கு காதில் கேட்கும். அதுதான் பாவம் என்பது. பாவம் ராகம் தாளம் என்பதுதான் பரதம் என்று சொன்னார்களே. வெறும் கிராமரோ, வெறும் உடையோ, வெறும் மேக்கப்போ, வெறும் சங்கீதமோ இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கும் போதுதான் நீங்க கிளாப்ஸ் பண்றீங்க. அதுக்கு பேர் தான் பாவம். என்னம்மா சரியா? பத்மினி அவர்களும் வைஜெயந்தி மாலா பாலி அவர்களும் எவ்வளோ பெரிய நட்சத்திரங்களும் எங்கள் அப்பாவுடைய பாடலுக்கு நாடி இருக்கின்றார்கள். அந்த பெருமையை ரசித்து தான் சொல்லுகின்றேன். அந்த பாவத்தை என் அன்பு குழந்தைகள் காவியவர்ஷினி, பிரணீதா, ஸ்ரீ சரண்யா 3 பேரிடமும் பார்த்தேன். இதை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. அந்த குழந்தைகளை 10ஆவதுல நிறுத்திட்டேன், 12ஆவதுல நிறுத்திட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு ஃபாரின் போயிட்டேன்னு சொல்லி டான்ஸ் நிற்கக்கூடாது. அதுதான் என்னோட ஆசை. நீ விடுறியா? நான் விடவே இல்லை. 7 வயசுலேருந்து போகிறேன், சுமார் 50 வருஷமாக போயிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்கள் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பொம்மநாட்டிங்க பொதுவாக வயசு சொல்ல மாட்டோம், நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் அனுபவம். ஒவ்வொரு அனுபவத்தை நீங்கள் சொல்லணும். கலைகளில் சிறந்தது நாட்டிய கலைன்னு சொன்னாங்கல்ல. ஏன் சார் சொன்னாங்க? இப்போ நான் சொல்கிறேங்க, நாங்கள் மேடையில் ஹார்மோனியம் வாசித்தும் பாடுவேன். அப்பா காலத்தில் ஹார்மோனியம், இப்போ வில்லடித்து பாடுகிறேன். 4-5 முறைகள் ஃபாரின் சென்று வந்திருக்கோம். பெரிய இந்த வருஷத்தில் சொல்கிறேன், உலக நாடுகள் சென்றிருக்கிறோம். எல்லாத்திலையும் எனக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா என் தந்தையார் சுப்பு ஆறுமுகம் என்ற பல்கலைக்கழகம். அவரிடம் படித்தது தான் இன்றைக்கு நான் உலகமெல்லாம் செல்கிறேன். அதை போல இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு அற்புதமான பல்கலைக்கழகமாகி படமாகி இருக்கக்கூடிய சைலஜா வெங்கடேசனுக்கு இங்கிருந்தே ஒரு நன்றி சொல்லுங்க. விண்ணிருந்து அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். எப்பேற்பட்ட மூச்சு மூச்சு மூச்சு, எப்போ பாரு டான்ஸு, எப்போ பாரு டான்ஸு. இது யார் செய்வா?
அதனால் அந்த தம்பதிகளை நான் மறக்கவே முடியலை. அதனால் அவர்களுக்கு ஒரு நன்றி, இவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நன்றி, ராதா பரமசிவம் அவர்களுக்கு நன்றி, கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு வாழ்த்து. அதே போல ஊக்கமோடு குழந்தை நடனம் போறாளா அவளுக்கு உணவு பண்ணி கொடுப்போம் என்று ஊக்கத்தோடு உங்களை வளர்க்கக்கூடிய அன்பான பெற்றோர்களே உங்களுக்கு நன்றி. ஒரு விஷயம் சொல்கிறேன், நாட்டியக்கலை சிறந்தது. ஏன் அது அருமையாக பாடியிருக்காங்க. கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையர் பாடியிருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் பாடுறேன், பேசுகிறேன், ரெண்டும் வாய் வேலை மூளை வேலை, அவ்வளோதான். உடம்பு முழுக்க காமாக இருந்தால் கூட போதும். சரி, அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கள் கை, பேனா, மூளை, கவனம், நகைச்சுவை, இது போதும். சரி, வாசிக்கிறார் மயிலை ராமசேஷன் வாச்சார், நிர்மல் அருமையாக ஃப்ளூட் வாச்சார், சங்கரனா வயலின் வாசித்தாங்க. கையும் கவனமும் இசைஞானமும் போதும். ஆனால் அன்பு பெரியோர்களே, நாட்டியத்துக்குத்தான் உச்சி முதல் பாதம் வரை கவனமாக இருக்கணும். சாதாரணம் அல்ல, உடம்பு முழுக்க ஆக்டிவாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தை நாம் ஆதரிக்க வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும். இன்னொன்று, நாட்டியம் என்பது இன்னிக்கோ நேத்தோ வந்ததல்ல. மனிதனுடைய முதல் மொழி என்பதே நாட்டியம்தான். அந்த நாட்டியத்தை, அந்த கை இப்படி தான், எப்பவும் பேசலைங்க. இப்போ மைக்கு போட்டு பேசுகிறோம். முற்காலத்தில் அப்படி மைக்கு போட்டு பேசவே ஆள் கிடையாது, வார்த்தையே கிடையாது. இதுதான். அப்போ இதுக்கு பேர் என்ன? அபிநயம்தான். ஆக முதல் மொழி நாட்டிய மொழி. இன்றைக்கி 5 வாசித்தாங்க. அம்மா அதை எலேபரேட்டாக சொன்னாங்க. நான் அதில் என்னென்னலாம் ரசித்தேன்னா, கோஆர்டினேஷன் ஒரே மாதிரி இருக்குது. 3 பேரும் செய்கிறது ஒரே மாதிரி இருக்குது. எந்தெந்த இடத்துல ஃபில் பண்ணுறாங்களோ அந்த ஃபில்லப்பை கரெக்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி டோட்டலாக அசராத உணர்ச்சி. அப்புறம் சிரிச்ச முகம். மனுஷனுக்கு ரொம்ப அழகானது எது தெரியுங்களா? சிரிப்பு தான். அந்த சிரிப்பு, அகம் சிரித்தால் முகம் சிரிக்கும், முகம் சிரித்தால் அகம் சிரிக்கும். அந்த சிரிப்பை ஒழுங்காக கொடுத்தார்கள். ஆக இது அரங்கேற்றத்தை முதல் நிகழ்ச்சி என்றா சொல்வீர்கள்? இல்லை, முதல் தரமான நிகழ்ச்சி என்று அடியேன் சொல்ல விரும்புகிறேன். அன்பு குழந்தைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுதலை வைக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லியாச்சு, பக்கவாத்தியம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப அழகாக நம்ம மேடம், பத்மா மேடம் தானே, பத்மா மேடம் ரொம்ப அழகாக. மேடம், ஐ திங்க் நீங்கள் வந்து சிவ நாட்டியாலயாவுக்கு ஆஸ்தான வித்வான் என்று நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பாடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்மமாக இருக்குது, அவங்களோட வாய்ஸும் அப்படி இருக்குது, சின்சியாரிட்டி அப்படி இருக்குது. நல்லா கரகோஷம் கொடுங்க ஐயா, அவங்க மேலும் மேலும் பாடட்டும். இந்த காலத்தில் பாராட்டுறது தான் கம்மியாக இருக்குது. அந்த பாராட்டுறதை நிறைய செய்யும்போது நிறைய கலைஞர்கள் வருவாங்க. அதே மாதிரி மிருதங்கமாச்சாரிய மயிலை ஸ்ரீராம் அவர்கள், என்ன அற்புதம் சார், நீங்கள் நிறைய வாத்தியம் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் ஒரு மிருதங்கம் தான் இருந்தது. பக்கத்தில் ஆன்சோனை வச்சுக்கோட்டு அவருக்கு 2 கையா 10 கையான்னு தெரியல. அப்பப்போ உடுக்கு வாசி, அப்பப்போ சலங்கை பண்ணி, அப்பப்போ அதை ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் ஒலி கேட்டு சூப்பர். அவருக்கு ரொம்ப என்னுடைய அன்பான கரகோஷத்தை கொடுக்கிறேன். அதே மாதிரி புல்லாங்குழல் எங்கே இருந்தாருன்னே தெரியல, ஆனால் அவருடைய நிர்மல் என்ற அவருடைய இசை இருக்கிறது இல்லையா, நம்ம காதுகளில் நிறைந்து இருக்கிறது. இந்த 30ஆம் தேதியினுடைய காலையை சுத்தமாக ஆக்கியது அவருடைய சுத்தமான ஸ்ருதி சுத்தமான புல்லாங்குழல் இசை. அதே போல் வயலின் சங்கரையா, அதே போல் வீணா மேடம், கடப்பா ராகவேந்தருடைய ரிலேஷன் என்று நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஓ, ஒய்ஃப் இங்கே மனைவியை விட்டுட்டு அவர் அமெரிக்கா போயிட்டாரா? யூஎஸ் போயிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற, நான் சொன்னேன் கடப்பா ராகவேந்தர், கானப்பா ராகவேந்தர்னு. அம்மா, நீங்கள் வீடையை வாசிக்கும் போது உண்மையே கலைமகள் அம்சமாக மாறிவிட்டீர்கள். டோட்டல் குழு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அடியேன் முடிவு செய்கிறேன். அன்பு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆணை, திருவிளையாடல்களை நடனமாக்குங்கள். ராமாயண மகாபாரதத்தை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாடகமாக்குங்கள். வள்ளலார் பாடல்களை எப்போ நமசிவாய சொல்கிறோமோ, கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, இது வேதம் சார். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வில்லுப்பாட்டு வரும்போது ஃபுல்லாக பாடுறேன். இதை போன்ற பாடல்கள், அம்பலத்தரசே அருமருந்தே போன்ற பாடல்கள், அண்ணாமலை ஜோதிக்கு அரோகரா என்று சொல்லும்போது சிவராத்திரியில் கொண்டாடுவீங்களே, அப்பேற்பட்ட நேரத்தில் அருட்ஜோதி தெய்வம் என்ற பாடல், எல்லாவற்றுக்கும் குழந்தைகளை தமிழிலும் இசை கொடுத்து அவர்களை ஆட வையுங்கள். உலகமே நாட்டியமயம்தான். கடலலை நாட்டியம், மூச்சு நாட்டியம், காற்று நாட்டியம், நிலத்தின் மீது நாட்டியம், நெருப்பு போல பொறுப்பான நாட்டியம், ஆகாயம் போல பரந்த உழைப்பான நாட்டியம், ஐம்பொறிகளும் உழைப்பது போல 5 பூதங்களுமாக இந்த நாட்டிய கலையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 307 என்பது வெறும் எண்ணிக்கை தான். எண்ணத்திலே லட்சத்தை தொடுங்கள், லட்சியத்தையும் தொடுங்கள், நிச்சயமாக செய்யுங்கள். உங்கள் அன்பு சகோதரி, உங்கள் அன்பு அம்மா
வந்து நான் வாழ்த்துவேன். அதோடு லயசுந்தரியும் இருப்பாங்க, எங்கள் எஸ்பிஎம் அண்ணாவும் இருப்பாங்க, என் அன்பு பிள்ளை கலைமகனும் இருப்பார். இன்னொரு வாக்கு கொடுக்கிறேன், அந்த ஷைலஜா தாயார் இருந்தபொழுது கலைமகனை போஷம்போ பாட வைத்து அதில் நம்ம குழுவையும் நீங்கள் பத்மாவையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஒரு அற்புதமான நடனத்தை நிதிஷை ஆட வைத்து இந்த குழந்தைகளையும் அதில் சேர்த்து இந்த சிவராத்திரியிலே அரங்கேற்ற வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளை, அம்மா சொன்ன கட்டளையை ஆசையோடு உங்களிடம் சொல்கிறேன். இதோடு இதுக்கு மேல் என்னுடைய மகன் தொடர்வார். ஒரே ஒரு ஆசை, நான் பிறக்கும்போது வளரும்போது இப்படி ஒரு கலைஞராவேன் என்று நினைக்கல. ஆனால் எனக்கு லவ்விங் டான்ஸ் தான். ஒருவேளை கடவுள் மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்தால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதே சிவநாட்டிய அளவில் அற்புதமான ஆசிரியர்களின் கீழ் நான் அன்போடு ஒரு நடன குழந்தையாக மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு குரு கிருஷ்ணவேணிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்போடு என் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ராணி சீதைகால் நிர்வாகத்துக்கும் என்னுடைய பாசமான நன்றி. அன்பு பெரியோர்களே, உங்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான இடத்திலே இருந்து ஆசீர்வதிக்கக்கூடிய உங்கள் மனதிற்கும் குணத்திற்கும் என்னுடைய ஆசை சொல்லிக்கொண்டு, அம்மா வேயூர் தோழிபங்கன் பாடுவேன்னு சொன்னாங்களே, அதை நீங்களும் பாடுங்க. என்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு நன்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு என்னுடைய வாழ்க்கை. எல்லாரும் சேர்ந்து யாருக்கு தெரியுமா ஒரு ஆசீர்வாதம் பண்ணோம், பின்னால் நிற்கிறாரு ஜோதிபாசு ஐயா, அவருடைய தமிழுக்கும் அந்த தமிழுக்கும் நீங்கள் ஒரு வாழ்த்து கொடுத்து தொடருங்கள். ஒப்பனை செய்த ரோஜா, அவங்களே ஒரு ரோஜா, ஷைலஜா, ராதா, ரோஜா, 3 பேரும் மலைமகள் அலைமகள் கலைமகள் மாறி 3 தேவி போல இந்த குடும்பம் வாழட்டும் என்று ஒரு குடும்ப தலைவியாக வாழ்த்தி உங்கள் அன்பு பாரதி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். இவர் வில்லு பாட்டில் மட்டும்தான் வல்லவர் என்று நினைத்திருந்தோம், சொல்லும் பேச்சிலும் வெல்லும் பேச்சிலும் வல்லவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். சிறப்பான உரையாற்றி நல்ல வாழ்த்தை தமிழில் வழங்கி சிறப்பித்திருக்கின்ற அம்மா பாரதி திருமணம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கலைமான் அவர்கள் என் சார்பாக அம்மாவே நிறைய பேசிவிட்டார், ஆகையால் நான் பேசவில்லை, நான் மனதால் வாழ்த்திக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இப்போது இசைக்கலைஞர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. சிறப்பு மூவரும் இணைந்து இசைக்கலைஞர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் திருமதி டாக்டர் டி பத்மா யுவராஜ் பிஹெச்டி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்ய 3 சிறப்பு இணைந்துமே சிறப்பு செய்கின்றார்கள். அம்மா தனசுந்தரி அவர்களும் அம்மா பாரதி திருமணர்களும் தங்களுடைய திருக்கரத்தால் சிறப்பு செய்வார்கள். அடுத்து மிருதங்க இசைக்கலைஞர் திரு மயிலை கே ஸ்ரீராம் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு பாரதி திருமகனுடைய மகன் கலைமகன் அவர்களும் பிரகதீஷ் அவர்களும் இணைந்து சிறப்பு செய்வார்கள். நன்றி. அடுத்து புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு நிம்மல் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து வீணை இசைக்கலைஞர் திருமதி டாக்டர் பகடல லட்சுமி அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு சிவ நாட்டியாலய பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி ராதா பரமசிவம் அவர்கள் தன் திருக்கரத்தால் சிறப்பு செய்வார்கள். சிறப்பு இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். அடுத்து வயலின் இசைக்கலைஞர் திரு பி என் சிவகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நட்டுவாங்க இசைக்கலைஞர் குரு திருமதி எம் கிருஷ்ணவணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னை பற்றி நானே அறிமுகம் செய்து கொள்கிறேன். நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு இதயம் உரைக்கும் இனிய வணக்கம். இது சூரியன் பண்பலையின் நினைத்தாலை இணைக்கும் பாடல் தொகுப்பும் கவிதை படைப்பும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஜோதி பாசு. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் மாநில கல்லூரி தமிழ் உதவி பேராசிரியர், கலைஞர் தொலைக்காட்சி சிரிப்பொலி மற்றும் இசையறிவினுடைய தொகுப்பாளராக பணியாற்றியவர். இப்பொழுது ஜோதி பாஸ் ஆகிய எனக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒப்பனையை சிறப்பாக செய்த அழகுக்கலை நிபுணர் சைலஜா வெங்கடேசன் அவருடைய சகோதரி ரோஜா தேவேந்திரன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது.
சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். காஞ்சிபுரம் நட்சத்திரா அழகு நிலையத்தினுடைய நிறுவனர் திருமதி ரோஜா தேவேந்திரன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறந்த முறையில் ஒப்பனை செய்து இந்த அரங்கேற்றத்திற்கு அழகு சேர்த்தவருக்கு பாராட்டுகின்றோம். இப்போது நட்டுவாங்கம் இசைத்து இந்த நாட்டிய அரங்கேற்றத்தின் குருவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி எம் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கு பெற்ற மாணவிகள் மூவருக்கும் சான்றிதழ் வழங்கி நாம் சிறப்பு செய்கின்றோம், பாராட்டுகின்றோம். இப்போது சிறப்பு விருந்தினர்கள் மூவரும் இணைந்து மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குகின்றார்கள். முதலில் காவிய வர்ஷினி நாட்டிய உலகில் அடியெடுத்து வைக்கும் இந்த மாணவிகளுக்கு நாட்டிய அரங்கேற்றத்தை சிறப்பாக செய்தமைக்காக சான்றிதழ் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். அடுத்து செல்வி பிரணிதா யூ அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. செல்வி ஸ்ரீ சரண்யா எஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம்.